Welcome to Teach for Learning. Hello friends. ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு இன்னைக்கு நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். நீங்கள் எந்த லாங்குவேஜில் இருக்கிற லெட்டர்ஸ்க்கு வேணாலும் இந்த கேமை ட்ரை பண்ணலாம். நான் இன்னைக்கு மெய் எழுத்துக்கள் எழுதியிருக்கேன். ஸோ 18 எழுத்துக்களையும் சென்டரில் ஷஃபிள் பண்ணி எழுதியிருக்கேன். வெளியில் ஒரு டைம் ஃபுல்லாக எழுதிட்டு ஸோ பாக்ஸஸ் ரிமைனிங் இருக்கிறதுக்கு செகண்ட் டைம் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு டைஸ் வேணும். அதுக்கப்புறம் ஒரு 3 கலர் பென் வேணும். ஸோ டைஸை நம்ம இப்போ ரோல் பண்ண போகிறோம். நமக்கு ஸ்டார்டிங் இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டைஸை ரோல் பண்ணுறோம். ஸோ 1 2. ஸோ இது நமக்கு 1 2 என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டரை குழந்தைங்க சத்தமாக சொல்லிட்டு அது இந்த பாக்ஸுக்குள்ளே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த லெட்டரை அவங்க ட்ரேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அகெயின் ரோல் பண்ண போகிறாங்க. 3. ஸோ இங்கே நம்ம இருக்கோம் இப்போது 1 2 3. இந்த லெட்டரை நம்ம இப்போ அடுத்தது இர் அப்படிங்கிறத அவங்க சத்தமாக சொல்லிட்டு அந்த லெட்டரை அவங்க ட்ரேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கேம் எவ்வளோ நேரம் நீங்கள் விளையாடலாம்னா எல்லா லெட்டரும் ஒரு தடவை ஃபில் ஆகுற வரைக்கும் நம்ம விளையாடலாம். ஸோ குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்கன்னா 3 டைம் 2 டைம் அந்த மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. சேம் லெட்டர் மறுபடியும் வருது. இப்போ இங்கேயும் இவ் இருக்கு, இங்கேயும் இவ் இருக்கு. ஸோ சேம் மறுபடியும் ஒரே எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதுக்காக தான் நம்ம 3 கலர் வச்சிருக்கோம். ஸோ வேற கலர்ல இதை ஒரு 2-3 தடவை கூட நம்ம ட்ரேஸ் பண்ணி விளையாடலாம். இந்த கேம் எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க எழுதுறதையும் என்ஜாய் பண்ணி எழுதுவாங்க. எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ், இங்கிலீஷ் எப்படி ஃபாஸ்டா படிக்க வைக்கலாம், மேக்ஸுக்கும் நிறைய நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம அந்த வீடியோஸையும் பாருங்க. Thanks for watching. So Teach for Learning. Subscribe பண்ணுங்க.